கர்நாடகாவிலும் தமிழகத்திலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 8,000 கன அடி வீதம் வந்து கொண்டிருந்த நீரின் அளவு 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் பிரதான அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ரூல் கர்வ் அட்டவணைப்படி நீர்மட்டத்தை கட்டுக்குள் வைப்பதற்காக முல்லை பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு தொடர்ந்து உபரி நீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வந்த கனமழை சற்றே தணிந்துள்ளது. இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு 8,883 கன அடியாக குறைந்துள்ளது. ரூல் கர்வ் அட்டவணைப்படி அக்டோபர் 20ஆம் தேதியான இன்று வரை முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 137.75 அடியாகவும் அக்டோபர் 30ஆம் தேதி வரை 138 அடியாகவும் மட்டுமே உயர்த்த விதி உள்ளது. எனவே அணையின் நீர்மட்டத்தை கட்டுக்குள் வைக்க 13 மதகுகள் வழியாக கேரளாவிற்குள் உபரிநீர் திறக்கப்படுவது வினாடிக்கு 8,641 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழகத்திற்குள்ளே தண்ணீர் திறக்கப்படுவது வினாடிக்கு 1,655 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அணையின் நீர்மட்டம் 138.90 அடியாக குறைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் பூமிக்கு அடியே செல்லும் மின்சார வயரில் ஏற்பட்ட மின்கசிவால் தண்ணீர் பட்டு பட்டாசு போல வெடித்து சிதறியது. அஜந்தா காலனி பகுதியில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே பூமிக்கு அடியே உள்ள மின் இணைப்பில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. அதில் மழைநீர் பட்டு பட்டாசு போல வெடித்த காட்சிகள் வெளியான நிலையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் வாளிகளில் மணல் கொண்டு வந்து கொட்டி தீயை அணைத்தனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளியை கொண்டாடினார். தீபாவளி பண்டிகையை துணிவு மிக்க கடற்படை வீரர்களுடன் கொண்டாடுவது தனது பாக்கியம் என்று அவர் தெரிவித்தார். இந்த தருணத்தில் நமது ஆயுதப்படைகளுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். சில மாதங்களுக்கு முன்பு INS விக்ராந்த் தனது பெயரின் மூலமாகவே பாகிஸ்தானுக்கு அதிர்வலைகளை அனுப்பியதாகவும் அவர்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது அவகாசமே தராமல் பாகிஸ்தானை INS விக்ராந்த் மண்டியிடச் செய்ததாகவும் குறிப்பிட்டார். டெல்லியில் உள்ள பாரம்பரிய இனிப்பு கடைக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பலகார தயாரிப்பில் ஈடுபட்டார். பழைய டெல்லியின் பழமையான மற்றும் புகழ்பெற்ற இனிப்பு கடையான கண்டேவாலா ஸ்வீட்ஸ்க்கு சென்ற ராகுல் அங்கு ஜிலேபி மற்றும் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது கடை உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடன் அவர் கலந்துரையாடினார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, தீபாவளியின் உண்மையான இனிமை தட்டில் மட்டுமில்லாமல் உறவுகளிலும் சமூகத்திலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு அயோத்தியில் நடைபெற்ற தீப உற்சவம் 2 கின்னஸ் சாதனைகளை படைத்துள்ளது. ராமரின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தையும் கொண்டாடும் வகையில் அயோத்தி சரையு நதிக்கரையில் 9ஆம் ஆண்டாக தீப உற்சவம் நடைபெற்றது. இதில் நதிக்கரைகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டதோடு ராம்லீலா நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், லேசர் ஷோ உள்ளிட்டவை இடம்பெற்றன. இந்த தீப உற்சவத்தில் 2 கின்னஸ் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. மொத்தம் அங்கு 26,17,215 தீபங்கள் ஏற்றப்பட்ட நிலையில்
இது பெரும்பாலான மக்கள் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றிய கின்னஸ் சாதனையாக அமைந்தது. மேலும் ஒரே இடத்தில் அதிக எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டதற்கான கின்னஸ் சாதனையாகவும் இது அமைந்தது. தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் டெல்லியில் காற்றின் தரம் மோசமாகியுள்ளது. அக்ஷதாம் கோவில் அமைந்துள்ள பகுதியில் காற்றின் தர குறியீடு 411 பதிவாகியுள்ளது. ஜவஹர்லால் நேரு மைதானம் அமைந்துள்ள இடத்தில் 352ஆகவும், இந்தியா கேட் அமைந்துள்ள பகுதியில் 347ஆகவும் காற்றின் தர குறியீடு பதிவாகியுள்ளது. இதற்கிடையே காற்று மாசை கட்டுப்படுத்த பசுமை பட்டாசுகள் மட்டுமே வெடிக்க வேண்டும் என டெல்லி மக்களுக்கு முதல்வர் ரேகா குப்தா அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தீபாவளியை முன்னிட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் யானை தெய்வான இடமும் ஆசி பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பட்டாசு வெடித்தபோது வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள கூரை கொட்டகை மீது தீப்பொறி விழுந்து தீப்பிடித்தது. இதை கண்ட இளைஞர்கள் சிலர் வீட்டின் அருகே இருந்த டிரம்மில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர். எனினும் தீயை அணைக்க முடியாததால் தீயணைப்பு படையினர் தகவல் அறிந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து கூறினார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு முன்பு அதிகாலை முதல் அவரது ரசிகர்கள் காத்திருந்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருந்த அவர்களை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தீபாவளி பண்டிகையில் தீப ஒளியின் ஜொலிப்பு கொண்டாட்டத்தை உற்சாகப்படுத்தி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் உயரமான இடங்களில் ஒன்றான பதர்வா பகுதியில் பொழியும் வெண்பனி துகள்கள் உயரமான மலைகளை மூடி வருகிறது. மலைகள், பாறைகள், பாதைகள், மரங்களின் மீது பொழிந்து கொண்டிருக்கும் இந்த பனித்துகள்கள் இயற்கையின் அழகை இன்னும் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளுக்கு காட்சி விருந்து படைத்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக அரசு மருத்துவமனையில் போலியாக பிறப்பு சான்று வழங்கப்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க பாஜக எம்எல்ஏ சங்கர் கோஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதிய கடிதத்தில் டார்ஜிலிங் அரசு மருத்துவமனையில் 850க்கும் மேற்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் போலியாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளதோடு பின் தேதியிட்டு தரப்பட்டுள்ள சான்றுகள் மூலம் மேற்கு வங்கத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது ஊடுருவல்காரர்கள் வாக்காளர்களாக சேர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி நகரின் பெயரை இந்திரபிரஸ்தா என மாற்ற வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் மத்திய அரசிடம் கோரியுள்ளது. இதற்காக அந்த அமைப்பின் டெல்லி பிராந்திய செயலாளர் சுரேந்திரகுமார் குப்தா மத்திய அமைச்சர் கபில் மிஸ்ராவிற்கு கடிதம் எழுதி கோரிக்கை சமர்ப்பித்துள்ளார். டெல்லி என்ற பெயர் நகரத்தின் சமீபத்திய வரலாற்றை மட்டுமே பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்திரபிரஸ்தா என்ற பெயர் 5000 ஆண்டுகள் பழமையான நம் நாகரிகத்தை நினைவூட்டுகிறது. எனவே நகரின் பெயரை மாற்றுவது காலத்தின் தேவையாகும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய கால இந்தியர்கள் கலாச்சாரம், அறிவியலை பரப்பவே வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்றும் ஒருபோதும் அவர்கள் மத மாற்றத்தில் ஈடுபடவில்லை என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நமது முன்னோர்கள் மெக்சிகோ முதல் சைபீரியா வரை பயணித்தபோது இந்த உலகத்திற்கு அறிவியல், கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்ததாக கூறினார். இந்தியாவில் ஊடுருவிய பலர் நம்மை கொள்ளையடித்ததுடன் அடிமைகள் ஆக்கியதாக குறிப்பிட்டுள்ளார்.
உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் பல்வேறு ஆண்டுகளில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. 1911ஆம் ஆண்டு பிரசித்தி பெற்ற மோனாலிசா ஓவியம் திருடப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு மன்னர் 10ஆம் சார்லஸின் வைரம் பதித்த வாள் திருடப்பட்டது. 1983ஆம் ஆண்டு ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால கவசங்கள் திருடப்பட்ட நிலையில் அவை 2011ஆம் ஆண்டு மீட்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு கேமல் கோரோட் என்பவர் வரைந்த லே செமெண்டி செவ்ரேஸ் ஓவியம் திருடப்பட்டது. அது இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. 1990ஆம் ஆண்டு பியர் அகஸ்டே ரெனோயர் வரைந்த ஓவியம் களவு போன நிலையில் இன்று வரை கண்டறியப்படவில்லை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 95,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 11,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு சவரன் 97,000 ரூபாயை கடந்து விற்பனையான நிலையில் தற்போது 96,000 ரூபாய்க்கு குறைந்துள்ளது. இதற்கிடையே வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 190 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் பிகுவாண்டி கிடங்கில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அதன் பொக்கிஷங்கள் நிரந்தரமாக அழிந்தன. 1967ஆம் ஆண்டு அனந்த்மயால் தொடங்கப்பட்ட அமர் சித்ரா கதா இந்தியாவின் புராண கதைகள், நாட்டுப்புற கதைகள் மற்றும் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை சித்திர கதை வடிவில் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு எளிய முறையில் அறிமுகப்படுத்தியது. இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் நூலகங்களில் அமர் சித்ரா கதா காமிக்ஸ்கள் இடம் பிடித்தன. அக்டோபர் 1ஆம் தேதி ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் கிருஷ்ணா, ராமாயணம், சிவாஜி மகாராஜ் உள்ளிட்ட சுமார் 200 ஆரம்பகால காமிக்ஸ்களின் கையால் வரையப்பட்ட மூல ஓவியங்களின் பிரதிகள் எரிந்து போயின. இவற்றுடன் டிங்கிள் இதழ்கள் உட்பட மொத்தம் 6 லட்சத்துக்கும் அதிகமான அச்சடிக்கப்பட்ட காமிக்ஸ் புத்தகங்களும் எரிந்து நாசமாகின. இந்திய அறிவியல் துறையில் நிகழ்ந்த மிக பெரும் இழப்பு இது என்றால் அது மிகையல்ல. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக அரசு மருத்துவமனையில் போலியாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க பாஜக எம்எல்ஏ சங்கர் கோஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் டார்ஜிலிங் அரசு மருத்துவமனையில் 850க்கும் மேற்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகள் போலியாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பின் தேதியிட்டு தரப்பட்டுள்ள சான்றிதழ்கள் மூலம் மேற்கு வங்கத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது ஊடுருவல்காரர்கள் வாக்காளர்களாக சேர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பண்டைய கால இந்தியர்கள் கலாச்சாரம், அறிவியலை பரப்பவே வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்றும் ஒருபோதும் அவர்கள் மத மாற்றத்தில் ஈடுபடவில்லை என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நமது முன்னோர்கள் மெக்சிகோ முதல் சைபீரியா வரை பயணித்தபோது இந்த உலகத்திற்கு அறிவியல், கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்ததாக கூறினார். இந்தியாவில் ஊடுருவிய பலர் நம்மை கொள்ளையடித்திருப்பதுடன் அடிமைகள் ஆக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையில் தீப ஒளியின் ஜொலிப்பு கொண்டாட்டத்தை உற்சாகப்படுத்தி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. பதேர்வா மாநிலத்தின் உயரமான பகுதிகளில் ஒன்றான பதேர்வா பகுதியில் பொழியும் வெண்பனி துகள்கள் உயரமான மலைகளை மூடி வருகிறது. மலைகள், பாறைகள், பாதைகள், மரங்களின் மீது பொழிந்து கொண்டிருக்கும் இந்த பனித்துகள்கள் இயற்கையின் அழகை இன்னும் இன்னும் அதிகரித்து வருகின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு காட்சி விருந்து படைத்து வருகின்றன. தமிழக அரசின் வரவு செலவு திட்டத்திற்கு அப்பாற்பட்ட கடன் 2024ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியின் நிலவரப்படி 3,919 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அமைப்பின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் முகமைகள் வாங்கும் கடன்களுக்கு மாநில அரசே அசல் மற்றும் வட்டியை செலுத்துவதாக உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் அந்த கடன்கள் அரசின் நிதிநிலை அறிக்கையில் நேரடியாக காட்டப்படாமல் மறைமுக கடனாக கணக்கிடப்படுகின்றன.
2023 மார்ச் மாதத்தில் 2298 கோடி ரூபாயாக இருந்த இந்த மறைமுக கடன் 3919 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த மறைமுக கடன் அளவு அதிகரித்து வருவது தமிழ்நாட்டின் நீண்ட கால நிதி ஆரோக்கியம் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் இந்த கடன் சுமை எப்போது வேண்டுமானாலும் மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கையில் நேரடியாக வந்து சேரும் அபாயம் உள்ளதால் இத்தகைய மறைமுக கடன்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 800 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் ராணுவத்தில் இணைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதற்காக மாற்றியமைக்கப்பட்ட ராம்ஜெட் என்ஜின் உள்ளிட்டவற்றுடன் சோதனைகள் நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது பிரம்மோஸ் ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு 450 கிலோமீட்டராக உள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் அவர் இரு நாடுகளிடமும் 200% வரி விதிக்கப் போவதாகவும் வர்த்தகத்தை நிறுத்தப் போவதாகவும் கூறியதாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் போரை தான் முடிவிற்கு கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் அணு ஆயுத போராக மாறியிருக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்ட டிரம்ப் மோதலின் போது 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் அந்த விமானங்கள் எந்த நாட்டுடையவை என்பது குறித்து அவர் கூறவில்லை. கிட்டத்தட்ட 50வது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக டிரம்ப் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு குற்றாலம் மெயினருவியில் பயங்கர வெள்ளம் ஏற்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தால் அருவியின் 2வது பாலத்தில் உள்ள தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தன. அருவியிலிருந்து ஆர்ப்பரித்த வெள்ளம் சன்னதி பஜாரில் பெருக்கெடுத்து ஓடியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக 18வது வார்டு பகுதியில் கனமழையால் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு நாள் மழைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகரில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ராஜநகர், ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் தீபாவளியை கொண்டாட முடியாமல் பெரிதும் அவதிப்படுகின்றனர். ஆதிபராசக்தி நகரில் வடிகால் கால்வாயை விட சாலைகள் தாழ்வாக இருப்பதால் மழைநீர் செல்ல வழியின்றி குளம் போல தேங்கி கிடக்கிறது. தேங்கியுள்ள தண்ணீரால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு வரும் 539 கனஅடி நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கல்லாறு, கும்பக்கரை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வராக நதிக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வைப்பாற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ ஆற்றங்கரைக்கு செல்லவோ கூடாது என்று சாத்தூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு, காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் தயார் நிலையில் இருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அறிவுரைகளை மின்வாரியம் வெளியிட்டுள்ளது. மின்கம்பிகள் அருந்து கிடக்கும் பகுதிகள், மின்சார கேபிள்கள், மின்சார கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் இருக்கும் பகுதிகளுக்கு அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும். சாலைகளிலும் தெருக்களிலும் மின்கம்பங்கள், மின் சாதனங்களுக்கு அருகே தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நடக்கவோ, ஓடுவதோ, விளையாடுவதோ, வாகனத்தில் செல்வதோ கூடாது. தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் மின்சார ஒயர்கள் அருகில் செல்வதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும். ஈரமான கைகளால் மின் சுவிட்சுகள், மின்சார சாதனங்களை இயக்க முயற்சிக்க வேண்டாம். மின்சார கம்பத்தில் கயிறு கட்டி துணி காய வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சோலை, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை நீடிப்பதால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க வனத்துறை விதித்த தடை 6வது நாளாக நீடிக்கிறது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வைகை அணையின் நீர்மட்டம் 68.5 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 5288 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை களை கட்டி உள்ளது. மக்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். பொதுமக்கள் காலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து தீபாவளியை பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செல்போன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் தங்களது தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அக்கம் பக்கத்தில் வசிக்கும் மக்கள் ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பலகாரங்களை பரிமாறிக்கொண்டனர். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தீபாவளியையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தீபாவளியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன மடத்தில் உள்ள ஞானாம்பிகை யானைக்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் பழங்கள், முறுக்கு உள்ளிட்டவற்றை ஞானாம்பிகை யானைக்கு வழங்கினார். தீபாவளியையொட்டி திருச்சியின் அடையாளமாக திகழும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் மின் ஒளியில் ஜொலித்தது. மலையின் உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் கோபுரம் முதல் மலைக்கோட்டையில் படிக்கட்டுகள் மற்றும் தாயுமானவர் சுவாமி கோவில் வரை ஆயிரக்கணக்கான வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் இந்த மின்னொளி அலங்காரம் திருச்சி நகரின் மையப்பகுதியில் கண்கவர் ஓவியமாக தெரிந்தது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் கடும் சிரமத்துக்கு ஆளான வாகன ஓட்டிகள் தேங்கியுள்ள மழைநீரை விரைந்து அகற்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழியும் மழை காரணமாக பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் 42 அடியை எட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள பிளவக்கல் பெரியார் அணை 47 அடி கொள்ளளவு கொண்டது. மழையில் பொழியும் மழையால் வினாடிக்கு 400 கனஅடி வீதம் அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர்மட்டம் 42 அடியாக உள்ளது. நீர்வரத்து தொடர்வதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 154 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் கடும் சிரமத்துக்கு ஆளான வாகன ஓட்டிகள் தேங்கியுள்ள மழைநீரை விரைந்து அகற்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழியும் மழை காரணமாக பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் 42 அடியை எட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள பிளவக்கல் பெரியார் அணை 47 அடி கொள்ளளவு கொண்டது. மழையில் பொழியும் மழையால் வினாடிக்கு 400 கனஅடி வீதம் அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர்மட்டம் 42 அடியாக உள்ளது. நீர்வரத்து தொடர்வதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 154 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது.